அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஸ்ரமணிமேகலை. இப்போ இந்த பதிவு எதை சார்ந்ததுன்னா, ஒருத்தருக்கு அட்டமாதிபதி திசை நடந்தது, 6, 8, 12க்கு உண்டான திசைகள் நடந்ததுன்னா, ஐயையோ அவன் அவ்வளோதான், அவன் காலி, அவன் பிரச்சனையை, அவமானத்தை, கேஸுகளை, ஆயுள் குற்றங்களை, விபத்துகளை, கண்டங்களை சந்திக்க போகிறான் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடத்தில் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அது நடக்கும். ஆனாலும் இந்த அட்டமாதிபதி ராஜயோகம்னு ஒன்றை கொடுக்குற கிரகமும் அதுவே. அந்த ராஜயோகம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டமாதிபதி திசை அந்த 8க்குண்டான திசை 8ஆம் அதிபதி ஆட்சி விட்டு இருந்தாலோ, அந்த 8ஆம் அதிபதி அந்த 8ஆம் இடத்திற்கு மூலத்திரிகோணங்களில் வலுவாக இருந்தாலோ, அல்லது அந்த 8ஆம் அதிபதியோடு 6, 12க்கு உண்டான கிரகங்கள் ஆட்சி பெற்று சேர்க்கை பெற்று வலுவாக இருந்தாலோ அது ராஜயோகத்தை தருங்கிறதுல மாற்று கருத்தே இல்லைங்க. அட்டமாதிபதி திசை தூக்கி விட்டவங்க